ஹலோ காய்ஸ், வாங்க. வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருங்க. நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சொல்லுங்கள். எல்லாம் எவ்வளோ நல்லதாங்க. ஏதோ ஃப்ராங்க் வீடியோ எடுக்குன்னு சொல்லி போட்டு கடைக்குடி இப்போ எனக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு இவ ஆரம்பிச்சிட்டா. பாப்பா என்ன பண்ணுறான்னா, எனக்கு வேணும்ப்பான்னு அவள் புடி சதம் பண்ணுறான். எவ்வளோ நம்ம சும்மா நம்ம விளையாட்டுனா குழந்தை பிள்ளை இல்லையா, அவள் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறான். சரி, அவளுக்கு ஆசை கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்த பெரிய பாப்பா கொஞ்சம் ஆசை இருக்குது. சொன்ன உடனே கிளம்பிடுச்சாரு. பிள்ளைய காரணம் காமிச்சு அப்படியே உடனே கிளம்பிட்டேன். புள்ள மூஞ்சிலோட என் மூஞ்சில் அப்படி போட்டு பல்லன்னு இருக்கா. அப்புறம் வெளியில் இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு. அந்த விளாக் வந்து அது சும்மா வந்து இவங்களை டென்ஷன் பண்ணுறக்காக எடுத்த ஒரு விளாக் தான். பாப்பாவை நான் விளாக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், பாப்பா நீங்கள் அந்த சைடு போ, அம்மா வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு. அவள் வந்து போக மாட்டேன்ட்டா. இருந்தா என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்கறக்கு இருந்தாலா, இல்லை என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இருந்தாலா அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து மாமா சரி நம்ம என்னதான் நம்ம ஒரு இதாக சொன்னாலும் பாப்பா பொக்குன்னு போயிடுவோம் இல்லைங்களா, அதனால கிளம்பிட்டோம். என்ன ஒரு 500 தான் செலவாகும், பரவாயில்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆச்சு. அந்த விளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஹோட்டலுக்கு போகிறோம், என்ன சாப்பிட்றோம், பெருசாலாம் சாப்பிட மாட்டேன், பார்க்கத்தானே. ஆமாம், என்ன இது அப்படிங்கிறத விளாகில் பார்க்கலாம். ஓகேங்களா? பெருசாக சாப்பிட்றோமோ சின்னதாக சாப்பிட்றோமோ, நான் வந்து எப்போவுமே அத்தா தான் போவேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச். வாங்க வேறு எங்கே போய் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்க்க. அம்மா வெளியில் போகலான்னு நான் சும்மா சொன்னேம்மா. நீ சொன்ன சரி, சும்மா சொன்னேன். நீ சொல்கிறேன் புள்ள போகிட்டு போயிட மாட்டாளா? தங்கா, நான் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கறக்காக நான் வீடியோக்கு எடுத்திருந்தாங்க. அதனால தான் நான் உன்னை அந்த ரூம்குள்ளே போ பாப்பா அப்பளையாவே நான் சொன்னேன். இல்லை தங்கம், அம்மா சும்மா சொன்னேன் சாமி. அம்மா சப்பாத்தி இருக்குது, அம்மா முட்டை போட்டு சப்பாத்தி பண்ணித்தரேன். சீயா, நாளைக்கு அதே தான் ரசிச்சு ருசி சாப்பிடுவோம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன உங்கள் பிள்ளைக்கு? ஸ்நாக்ஸ் இருக்குல்லடா தங்கம். வேற என்னடி தங்கம்? சரி, அப்பா வாங்கிட்டு இந்த வாரம் வெளியில் போய் வாங்கிக்கலாம் சொன்னா கீழே. இந்த வாரம் கண்டிப்பாக அப்போனே நான் டிமார்ட்டில் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அங்கே கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன். வேற எங்க? டிமார்ட்டுக்கு மேலேயா? சரி, போய் வாங்கிக்கலாம். பாவங்க, பாப்பா போக்குன்னு போயிட்டா. நான் வீடியோக்காக மாமாட்ட எடுக்கிறதுக்கு அந்த இது பண்ணேன். ஆனால் வந்து பாப்பா வந்து போக்குன்னு போயிட்டா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அம்மா கேட்குறப்ப கோட்டுக்கு போகிறோமா? சொல்லி சோத்துக்கு போகிறோம். உனக்கு ஜாலியா? வேண்டாம், போக வேண்டாம். உனக்கு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது வாங்கி தரேன். என்ன வேணுமா உனக்கு? தங்க மாட்டேன். அப்பா என்ன சொல்றாரு அதை வாங்கிக்கோ. சரி சரி சரி, போகலாமா? வாங்க. சாப்பாடு சாப்பிட்டு ஏதாவது வாங்கிக்கோ. சரி, உனக்கு துணி ஏதாவது எடுத்துக்கோ, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோ. நான் தான். ஆனால் அப்பனும் பிள்ளையும் ஆளாக வந்து வண்டியில் நிற்கிறாங்க. நான் வந்தனா இல்லையான்னு கூட பார்க்காம. வண்டி எப்படியோ கோயில் வெளியிலேருந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. வண்டி எங்கே நிற்கும்? வண்டி எங்கே நிற்கும்? நீங்கள் எங்கேயும் அப்படி சுற்றி இப்படி சுற்றி நம்ம அண்ணன் டீ கடை கொண்டு வராதீங்க. வெளியில தானே போகணும். செலவில்லாத ஒரு இடம் இருக்காங்க, கூட்டிட்டு போய். செலவில்லாத ஒரு இடமா? ஏன் நீ உங்கள் அக்கா கடை கூட்டிகிட்டு போனால் நான் ஏற்றுக்க மாட்டேன். சத்தியமாக நான் ஏற்றுக்க மாட்டேன். இந்த தடவை நீங்கள் அக்கா கடைக்குன்னா நீ இங்கேயே இறக்கி விட்ரு. தெரியலையே, அந்த மாமா கூப்பிட்டுக்கலாமா? அப்படியே பெட்ரோல் போட்டுடலாம். இந்த போக்சோ கம்பி இதுதாங்க வந்து மாற்றினது நம்ம. இப்போ இந்த வாரம் வந்து 800 ரூபா செலவு வந்து நம்ம வண்டிக்கு பார்த்தது வந்து இந்த
போக்சோ கம்பி மாற்றினது தான். நம்ம எவ்வளோ கரெக்டாக தான் போனாலும் சில பஸ்ஸுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளை ஏற்றி கொல்லணும் அப்படின்னு சொல்லியே முடிவு பண்ணி வருவாங்கங்க. நம்ம எவ்வளோதான் ஓரமாக போனாலும் இந்த மாதிரி பஸ்காரங்க நம்ம சாகடிக்காம விட மாட்டோம். இந்த கோயில் உங்களை யாருக்குமே நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உஷா தேட்டர் பெண்டு திரும்பியில் இருக்கிற நம்ம கோட்டமாரியம்மன் கோயில் தான். மாசி மாதம் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் கோயிலுக்கு போகலை. கோயிலுக்கு போகணும், நாள் வந்து போய்கிட்டே இருக்குது. மாசி முடியறக்குள்ளே எப்படியும் கோயிலுக்கு போயிடுவோம். நீங்கள் யாராவது இந்த கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இந்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அலீம் பிரியாணி கடைக்கு தான் வந்துருந்தோம். இது வந்து நம்ம பூர்ணி ஒரு டைம் போயிட்டு நல்லா இருக்குடி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அதனால தான் சரி இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடைக்கு நான் போங்க அப்படின்ட்டு 2 பிரியாணி. ரெண்டு பிரியாணி ஆஃப் கில்டா. செவனா அப்படின்னா டெபிள் 7 இல்லையா? பிரியாணி அவ்வளோதானா? என்ன பாப்பா பண்ணுற? இலை குளிக்க வச்சிட்டியா? இலையெல்லாம் நல்லா கழுவி ஃப்ரெஷ் ஆக்கிட்டீங்களா? கிழிஞ்சிருச்சா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இன்னும் தலைவாழை இலையாட்டு இருக்குது. எப்படி தலைவாழை இலை சாப்பிட்டு வைக்க என்ன புரியாது. குண்டாவில் கொண்டு வரணும் வித்தியாசமா. லெக் பீஸ் ஃபஸ்ட். ஏன் சைடில் பார்க்குற? என்ன பாப்பா அது லெக் பீஸா? லெக் பீஸ் இல்லையா? கொடுத்துரு. ஏன் நல்லா இருக்கு. ஒரு வாய் வச்சதுமே நல்லா இருக்குண்டே. பரவாயில்லையே. நீ டேஸ்ட்டு பார்க்கறதுக்காகவே உங்கள் கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம். என்ன பி அது? கிரில்லா? நல்லா இருக்கு. ஜூஸியாக இருக்க மாட்டிருக்கு. கிரில் வந்து நல்லா கிரேவி மாதிரி ஜூஸியாக அப்படியே பிச்சு மைனஸில் டிக் பண்ணி அப்படியே பல்லு 32 தெரியுது பிரியாவுக்கு. இப்போ தான் பிரியாணி கிரில்டே ஒன்றா பார்க்கும்போது என்ன பிரியா இன்னும் சாப்பிட்டே முடிக்கல, அதுக்குள்ளே சோடாவா? சாப்பிட ஜீரணமாகணுமா? உள்ள இடம் வேணுமா? இடம் 2 சென்ட் வாங்கி போட்டு வரவா? இன்னும் வச்சது அச்ச வாக்கில் இருக்குது. அதுக்குள்ளே கூல்ட்ரிங்க்ஸு. ஓ, தண்ணி குடித்தா வயிறு நிறைஞ்சிரும். என்ன ஒரு பிளானிங், மாஸ்டர் பிளான்ரா சாமி. அதை கரண்டி எடுத்து குத்தி வீட்டுக்கு உள்ளே போயிடும் கேப் இல்லாமல். சாப்பிடு சார். ஏய் பிரியா, கிரில்டு செம்மையாக இருக்குது பிரியா. ஜூஸியாக செம்ம காரம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. என்ன பிரியா சாப்பிட முடியலையா? தட்டு காலி, இலையில இருந்தது காலி. அதாவது சாப்பிட்டு நல்லா இல்லை வேறு. பக்கத்துலேயும் காலி பண்ணாமல் இருந்தேன்னா சரி. வேறு ஏதாவது வேணுமா? சொல்கிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கடைசியில் அந்த ஜூஸை குடிக்காமல் நீ விட மாட்ட.
பில்லெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டு இருந்தது. மாமா வந்து பன்னு வாங்கிட்டு வந்தார் தெரியுங்களா, க்ரீம் பன்னு. அது இந்த கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கடையில் வந்து அந்த க்ரீம் பன் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீம் பன் அந்த ஒரு 2 and 3 பீஸில் இருக்கும். நான் அடுத்த டைம் வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதையே. அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டு வேறு என்ன, டீ தானே நம்ம லாஸ்ட்டு டச் ஃபினிஷிங் டீ தான். எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டேன் மாமாட்ட. மாமாவுக்கும் ஒரு டீ சொல்லியாச்சு. மாமா எனக்கு வேண்டாம், என்னால் குடிக்க முடியாது இருந்தாலும் வந்து டீ குடிக்கணும் இல்லையா, அதுதானே நம்ம வழக்கம். டீ எனக்கு ஒன்று சொல்லிட்டேன். மாமா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிடணும், அப்போ தான் ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து யார் சொன்னா அப்படின்னு அது என் ஃபேவரெட்டு. பல்லு பிடுங்கிறதுக்கு முன்னாடி கடைக்கு வந்தால் முதல்ல 2 சாப்பிட்ருவேன். இது என்னோட ஃபேவரெட். ரெண்டு டீ. ஏமாம்மா அப்படியே இருந்து அங்கேயே வெறிக்கி பார்த்துட்டு இருக்கீங்க? நம்மளோட ஃபேவரெட் வேறு, அது வேறு வாவாவான்னு கூப்பிடுது, அது வேறு ஃபுல்லாக இருக்குது. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு? பார்த்தாவே தெரியல, அந்த ஈரப்பஸ் அப்படியே காயாமல் இருப்பாரு, வரவரன்றது. அட பாவி, அது அங்கேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி கண்ணாடி பாக்ஸ்குள்ளே உள்ளே இருக்குங்க, அதை கூட கண்டுபிடிச்சிட்டாரு. எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. லட்டோட அருமை உனக்கு எங்கே தெரியும்? 90s யாரு? ஸ்வீட்னாவே ஃபர்ஸ்ட் லட்டு தான். யார் சொன்னா 90s? நான் 90s தான். ஏன் பாப்பா இப்போ தான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன், அப்புறம் ஜூஸ் வாங்கி வேற என்ன உனக்கு வாங்கி கொடுக்கணும்? கேக்கு போகும்போது லேஸ் வாங்கி தர மாட்டேன். கேக் வேணால் போகும்போது லேஸ் சாப்பிடக்கூடாது. ஏ பாப்பா, பிரியாணி ஜூஸில் குடிச்சில அப்புறம் என்ன பாப்பா? அப்படித்தான் பண்ணுவியா? உனக்கு போகும்போது கேக் வாங்கி தரேன், நாளைக்கு ஸ்கூல் போகும்போது. லேஸ் கிடையாது, பாக்கெட் ஐட்டம் அப்போ வாங்கி தர மாட்டேன். இதுவே வாங்கி தர மாட்டேன், இதே என்னமோ வாங்கி கொடுத்துட்டேன். சரி, இதை கொடுத்துட்டு வாங்கிக்கலாமா? அதை கொடுத்துட்டு என்ன 5 ரூபா எதிர்பார்க்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேல, ஓப்பன் பண்ணிட்டு இல்லைன்னா கூட அப்படி கொடுத்துருங்க. ஒரு வழியாக டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இனி நேரம் எங்கே எல்லாம் வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் கேட்பீங்களா, வெளியில் போக மாட்டிங்களா, வெளியில் போக மாட்டிங்களா, நிறையா பேர் கேட்டுக்கிறீங்க. நாங்கள் வெளியில் இவ்வளோதான், இதுதான் நாங்கள் வெளியில் போனால் மேக்ஸிமம் இதுதான் போனால் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெளியே, ரொம்ப நாளில் வருஷமே ஆச்சு நாங்கள் இப்படி வெளியே போயிட்டு. அதாவது எல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் வருஷமாச்சுன்னே கேட்பீங்க. ஏன்னா நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்து அங்கிட்ட ஒரு வருஷம் வீடு கட்டி 1 வருஷம் வந்து நாங்கள் வெளியில் போகிறதேங்கிறதே கம்ப்ளீட்டாகவே நிப்பாட்டி. சும்மாவே நாங்கள் போக மாட்டோம் எங்கேயும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது போனால் தான் உண்டு. அதுவுமே மாதத்தில் ஒரு டைம் இல்லை ஒரு 2 மாதத்துக்கு டைம். இப்போ எங்கள் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல். ஆமாம், அந்த பில்லு தரல எங்களுக்கு, அந்த இதில் குத்திட்டாங்க. ஸ்கேன் பண்ண 380 ரூபா சாப்பாடு செலவு, அவ்வளோதான். அப்புறம் அந்த டீ கடையில் வந்து ஆளுக்கு ஒரு டீ, பாப்பாவுக்கு ஒரு அந்த ஜூஸ் வாங்கினாங்க, அவ்வளோதான். ஒரு 500 தான் எங்கள் செலவு. வெளியிலே சாப்பிட்றதுக்குன்னு செலவு பண்ண அவ்வளோதான். இதுக்கு மீறி நாங்கள் பண்ணவும் மாட்டோம். இன்னைக்கு நான் எங்கள் செலவு எங்களுக்குன்னு நாங்கள் வெளியே போய் செலவுனா 500 ரூபா செலவு. ஆனால் நல்லா இருந்துச்சு ஹோட்டல். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த ஒவ்வொரு டைம் வந்து இப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட முடியல. எப்பயுமே 2 வாங்கினா 10 மாதிரி தான் இருக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், பிரியாணி ரொம்ப வெறியர். நான் ஒரு வாய் நான் சாப்பிட்டேன் அப்படின்னாவே உடனே சொல்லிடுவேன். அந்த பிரியாணி பார்த்தாவோ அந்த டேஸ்ட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபீல் பண்ணி சாப்பிடுவேன். நான் ஒரே ஒரு பீடா வாங்கினேங்க, பேக்கில் இருக்கு. நான் வந்து ஃபீல் பண்ணிடுவேன், அந்த பிரியாணி வந்து வா இது சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நானாகவே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவேன். உண்மையாலுமே சொல்கிறேன், பிரியாணி வந்து அல்டிமேட், நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியாணி. அதை விட அவங்க அந்த கிரில்டு வந்து ஜூஸியாக வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணுறோம், அது நல்லா இருக்கும். அது பேர் என்ன சொன்னாங்க? அந்த மேலே இருக்கிறது பாப்பா கொடுத்துருங்க, வலுவா
ஏன்னா அவள் அப்பாவே கேட்டா. இதாங்க வீடை இவ போட மாட்டா, இவ போட்ட தலை சுத்தல் எடுத்துமா. ஆமா. பட் எனக்கு பிரியாணி சாப்பிட்டு ஒரு இது சாப்பிட்டு சரி என் பிள்ளைக்குங்க இது மட்டும்தான் எனக்கு ஸ்வீட் பீடா தான். இல்லைண்ணா ஒரு டைம் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அது என்ன பீடான்னு சத்தியமாக எனக்கு தெரில. அதுலேருந்து எனக்கு பயம், அதனால நான் பீடா சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டுக்க எனக்கு அந்த கிரில்டு அது என்ன இதுவம்மா ஜூஸியாக போட்டிருந்தாங்க, ஜூஸியாக போட்டிருந்தாங்க கொஞ்சம். அது பேர் என்னமோ பெப்பரு, அது ஜூஸியாக பண்ணியிருந்தாங்க. Super. ஐயோ நான் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா அந்த ஒரு பெப்பர் தூக்கலோட அந்த காட்டும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு வந்து ஏன் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு இதுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த அண்ணாட்டையும் சொல்லிட்டு அங்கே முன்னாடியும் சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. சர்வீஸ் பண்ணினவங்களும் நல்லா பண்ணாங்க. அந்த அண்ணன் அவங்க போடுவாங்க தெரியுமா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து பரிமாறினாப்புல அந்த சேவ் பண்ணுவாங்க தெரியுமா. அவங்க சேவ் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லிட்டேன் நல்லா இருக்கு. கண்டிப்பாக திருப்பூர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் கடையில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இது இவ்வளோதாங்க, பெருசாக இல்லை. எனக்கும் சரி, எனக்கு ஆசை இல்லை, இவருக்கு ஆசை இருக்காங்க. எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லை. இந்த மாதிரி நம்ம வெளியே போகணும், கொஞ்சம் சாப்பிடணும், அப்படியே ஒரு ரவுண்டு சினிமாவுக்கு போகலாமே இருப்பீங்களா. அதுக்கு அதெல்லாம் தானே இது ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு போகிறது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. நான் மெயினாக வந்து அதை அவாய்ட் பண்ணுற க்ரீஸ் வந்து மெயின் எனக்கு அந்த தேட்டருக்குள்ளே போனாவே தலைவலிக்கும். அந்த சவுண்டு, அந்த இது ஏசி, அந்த ஸ்மெல்லு, அது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 டைம் தான் போயிருக்கோம். அதுவும் நாங்களாக போகலை, ஓசி டிக்கெட்டு ஓசியாக கூட்டிகிட்டு போனோம். அவ்வளோ நான் போனது என்ன சொல்ல முடியாது, நல்லா படம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அதை யாரை கேட்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்காங்க, நானும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போகிறது. ஆமாம், சரி ஓகேங்க, நம்ம விளாக் இதோட முடிச்சுக்கலாமா? புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். சும்மா விளையாட்டுக்காக சொல்லி பிள்ளைய ஆசைப்படுத்தி பிள்ளைக்காக போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஏமாம்மா சரி ஓகேங்க, நம்ம முடிச்சுக்கலாம். சரி நம்ம முடிச்சுக்கலாம். பாய், டாடா, குட் நைட் எல்லாத்துக்கும். பாய்.